சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது ஒன்றும் சொகுசப்பு எங்க வாழலங்க. குடும்பத்தோட செங்கல் சூழல்ல போய் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நான் சொன்னேங்க தங்கச்சி கிட்ட, நீ வாமா, நம்ம ஊருமா, நம்ம ஜனங்கம்மா, அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, உங்க யாருக்கும் மனசாட்சின்றது உனக்கு கிடையாதுன்னு. ஏன் தப்புதான், உங்களை நம்பி வந்தது ஏன் தப்புதான். தப்பு செஞ்சவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பிக்க பாக்குறாங்க. அப்புறம் ஊருக்குள்ள எதுக்கு 4 பெரிய மனுஷங்க நீதி நேர்மன் பேசணும்? அப்புறம் எதுக்கு கட்டுப்பாடுன்னு வைக்கணும்? சரிண்ணா, நீங்க எல்லாருமே நீதிமானுங்க தான். நாங்க தான் தப்பானவங்க. நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கெஞ்சியும் காதலியும் உங்க காதல் எதுவுமே விழல. உங்களை பொறுத்த வரைக்கும் என் தங்கச்சி தப்பு பண்ணிடுச்சு, அப்படிதானே? ஆமா, என் தங்கச்சி பண்ண ஒரே தப்பு இந்த பாலா போன அண்ணனோட உசுரை காப்பாத்துறதுக்காக உங்ககிட்ட பணத்தை வசூல் பண்ணுச்சுல. அதாவது பணம் பெரிய தப்பு. அந்த பணத்தை வசூல் பண்ணல, என் உசுரை எடுத்துட்டு மிரட்டான். என் உசுரை காப்பாத்துறதுக்காக என் தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிடுச்சு. என் தங்கச்சி இடத்துல நீங்க இருந்தாலும் யார் இருந்தாலும் இதான் பண்ணிருப்பீங்க. ஆனா அதை பத்தி யாரும் யோசிக்க மாட்டீங்க. உங்ககிட்ட வசூல் பண்ண பணத்தை எல்லாத்தையும் வித்து திருப்பி கொடுத்துருச்சான, அதை பத்தி யாரும் பேச மாட்டீங்க. ஏமாத்திருச்சு திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பீங்க. ஐயா நீதிமான்களா, நாங்க பண்றதுதான் தப்பு, மிகப்பெரிய தப்பு. எங்களை மன்னிச்சுங்க ஐயா. தயவு செய்து மன்னிச்சு என் தங்கச்சி மறுபடியும் மண்ணில் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கய்யா. உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன் ஐயா. அண்ணா உங்க காலில் விழுந்துக்கிட்டேன். அண்ணா நான் பண்ணது பெரிய தப்பு. என்ன விழுந்துருன்னா எல்லாரும் காலையும் விழுற, எங்களை மன்னிச்சிருங்க. என்ன இவன் இப்படி ஊர் ஜனங்க கால்ல எல்லாம் விழுந்துகிட்டு இருக்கான்? எந்திரிங்க தம்பி. என்ன தம்பி எல்லார் காலையும் விழுறீங்க? என்ன தம்பி நீங்க? ஏயா, நம்ம சின்ராச பத்தி நமக்கு தெரியாதா? எதுக்கு வீண் பழி சுமத்துறீங்க? ஒரு நல்ல முடிவா எடுங்க. பொன்னி, உன் குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டானே உன் புருஷன். சரி, இங்க வாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. என்ன சொல்றேன்னா, ஐயோ ஐயோ ஐயோ, நான் கடைசியா ஒரு விஷயம் சொல்லலாமா? பெத்த தாயும் பிறந்த மண்ணு ஒண்ணு. பெத்த தாய் பிறந்த குழந்தைய வெறுத்து ஒதுக்கின எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே அளவுக்கு தான் பிறந்த மண்ணு நம்மளை வெறுத்து ஒதுக்கின வலிக்கும். அந்த வழி தாங்க எனக்கும் என் தங்கச்சிக்கும் இருக்கு. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியலங்க. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அது பண்ணுங்க. தம்பி ஒரு நிமிஷம் இல்லைங்க. ஏம்பா, சின்ராஸ் தம்பி வயசுல சின்னவரா இருந்தாலும் பஞ்சாயத்து தலைவரா இருந்து இந்த ஊருக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு. யாருக்கும் இது வரைக்கும் எந்த கெடுதலோ துரோகமோ பண்ணதில்ல. ஏன் எந்த நேரத்துல நாம போய் கூப்பிட்டாலும் ஆளா ஓடி வந்து நிக்கிற மனுஷன். வீடேறி போய் உதவின்னு கேட்டா இல்லன்னு சொல்லாம செய்யறவரு. தன் தங்கச்சி செஞ்ச பாவத்துக்கும் தப்புக்கும் இவர் வந்து நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு நம்ம எல்லாரையும் சின்ன மனுஷனாக்கிட்டு இவர் உயர்ந்து நிற்கிறாரு. தன்னைத்தானே தாழ்த்திக்கிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அதுக்கு இந்த சின்ராஸ் தம்பி தான் ஒரு சிறந்த உதாரணம். ஊர் மக்கள் கிட்ட வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்த பின்னாடியும் சின்ராஸ் தங்கச்சியை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு தள்ளி வச்சது மனசுக்கு ரொம்ப உறுத்தலா தான் இருக்கு. அதுக்கு நம்ம சின்ராஸ் தம்பி கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து வருத்தத்தை தெரிவிச்சுக்கலாம். அதோட சின்ராஸ் குடும்பத்தையும் அவர் தங்கச்சி குடும்பத்தையும் ஊரை விட்டு தள்ளி வச்சத இன்னையில இருந்து வாபஸ் வாங்கிக்கலாம். ஐயோ, அவங்க 2 குடும்பமும் வழக்கம் போல எங்கேயும் போலாம் வரலாம், கடைக்கண்ணிக்கெல்லாம் போய் பொருள் எல்லாம் வாங்கலாம். இந்த 2 குடும்பத்துக்கும் இனி எந்த தடையோ கட்டுப்பாடோ இல்ல. என்னப்பா சொல்றீங்க? ஐயோ, அப்ப மறுபடியும் துளசி குடும்பத்தை சேர்த்துக்கிட்டாங்க போலயே. இது வேறயா? பொன்னி போச்சு, திரும்பாதுங்க. நம்ம வீட்லயே டேரா போட்டுக்கோங்க. ஐயோ, உடனே போய் இத பொன்னிக்கிட்ட சொல்லணும். தம்பி, நீங்க அவமானப்பட்டாலும் உங்க தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. உங்க மனசு யாருக்கும் வராது தம்பி. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. போலாம்பா, வாங்க.
ஏய் அந்த டாலர் எங்கடா பார்த்த? சார் வாங்கி விட்டணும். எங்கடா பார்த்த? தோ அங்கதான் சார். இழுத்துட்டு போங்க. பட இங்கதான் சார். இந்த ஒரு நகை தான் கிடைச்சதா இல்ல வேற ஏதாச்சும் கிடைச்சதா? சார் இந்த ஒரு நகை தான் கிடைச்சதா இல்ல வேற ஏதாவது கிடைச்சதா? சார் இல்ல சார், ஒன்னு தான் சார் கிடைச்சது. பொன்னி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல சித்தி, துளசியும் அவ குடும்பத்தையும் எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கணும்னு நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். நகரவே மாட்டேங்கிறாங்களே. நீ வேற பொன்னி, இன்னைக்கு போட்ட போடல மொத்த குடும்பமும் அப்படியே அப்பள மாதிரி நொறுங்கி போயிட்டாங்க. மான ரோஷம் இருக்கிறவங்களா இருந்தா ஒண்ணு நாண்டுகிட்டு செத்து போயிருப்பாங்க, இல்ல வீட்டை விட்டு ஓடி போயிருப்பாங்க. அப்படின்னா இதுங்களுக்கு மான ரோஷம்லாம் சுத்தமா இல்லையா? சாகவும் இல்ல, ஓடவும் இல்ல, கல்லு மாதிரி 4 பேரும் இங்கேயே இருக்காங்க. அதுதான் எனக்கும் ஒண்ணுமே புரியல பொன்னி. நீ போனதும் துளசியும் செல்லத்தாயும் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணதை பார்த்துட்டு இன்னைக்கு 2ல 1 நடக்க போகுதுன்னு தான் நானும் நினைச்சேன். ஆனா ஒண்ணுமே நடக்க காணோம். எனக்கும் இது அதிர்ச்சியா தான் இருக்கு. எனக்கு அப்படியே டென்ஷனா இருக்கு சித்தி. எப்பதான் இதுங்களா செத்து ஒழியுங்களோ. பொன்னி, என் ஃப்ரெண்டு போன் பண்றா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க சித்தி. சொல்லுடி, எப்படி இருக்க? பொன்னி, எப்படியாச்சும் நாங்க செத்து ஒழியணுங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டல. எங்களோட சாவுல தான் உன்னுடைய சந்தோஷம் இருக்கும் நீ முடிவு பண்ணிட்ட, அப்படிதானே? என் அண்ணன் ஊர் ஜனங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருன்னு கேட்டதும், நீ துடிச்சு கோவத்துல கொந்தளிச்சத பார்த்ததும் நான் என்ன நினைச்சேன்னு தெரியுமா? உன் புருஷன் அவமானப்பட்டதை தாங்கிக்காம நீ உன் புருஷன் மேல இருக்கிற அன்புல பாசத்துல நீ எப்படி கோவப்பட்டு பேசிட்டன்னு நான் நினைச்சேன். ஆனா நீ பேசின ஒவ்வொரு வார்த்தையும் உன் மனசுல இருக்கிற வன்மத்துல இருந்து வந்த வார்த்தைன்னு நீ இப்போ செண்பகத்தை கிட்ட மனசு திறந்து பேசிக்கிட்டு இருந்த பாரு, அப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நான் வன்மத்துல தான் பேசினேன். அது உனக்கு புரிஞ்சு போச்சுல? ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு. என் மேல இந்த அளவுக்கு கோபம், ஆத்திரம், பழி வாங்குற எண்ணம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கல்ல. ஆமா, இதுக்கெல்லாம் ஆரம்பம் எது தெரியுமா? இது எல்லாம் எதனால தெரியுமா? தெரியும். உனக்கு வர வேண்டிய தலைவர் பதவிய நான் தட்டி பறிச்சிட்டேன்னு நீ முட்டாள்தனமா எப்ப நம்ப ஆரம்பிச்சியோ அப்ப இருந்தே உனக்கு என் மேல கோபம், ஆத்திரம் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. அடடா, எப்படி துளசி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. நான் தேர்தல விருப்பப்பட்டு நிக்கல. அது ஒரு விபத்து மாதிரி எனக்கு நடந்துருச்சு. அதை என்னால தவிர்க்க முடியல. இதை நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியும் உன்னால அதை ஏத்துக்கவே முடியல. தேவையில்லாம பகைய வளர்த்துக்கிட்டு என்ன நீ இன்னமும் பழி வாங்கிட்டு இருக்க. ஊருக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பகை நெருப்புக்கு எண்ணெய ஊத்துற மாதிரி நீ என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் சொல்லட்டுமா? அதிகம் இல்ல, ஒண்ணு மட்டும் சொல்றேன். வீடு கட்டுற திட்டத்துல நான் சேரக்கூடாதுன்னு முடிவோட இருந்தேன். திவாகருக்கும் இந்துச்சாவுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ஒதுங்கியே இருந்தேன். ஆனா நீ அந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டம், அந்த திட்டம் மூலமா பல பேருக்கு வீடு கிடைக்க போகுது, அதை கெடுத்துறாதுன்னு அடிக்கடி அதை பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பேசி என் மனச மாத்தி அந்த திவாகர் இருந்துச்சா கூட என்ன சேர்த்து விட்டுட்டேன். ஆமா, நான் நல்லது நினைச்சுதான் அப்படி பண்ணேன். நீ எப்படி அவங்கள நம்பி ஏமாந்தியோ அதே மாதிரிதான் நானும் ஏமாந்தேன். நான் பிரெயின் வாஷ் பண்ணது நான் இல்ல, நம்ம 2 பேரையும் அவங்க தான் பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்க. பொய் பொய் சொல்லாத. அவங்கள பத்தி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்க.
அந்த திட்டத்துல என்ன சேர்த்து விடுறது மூலமா போட்டு போட்டு தலைவியாக்குன ஊர் ஜனங்க முன்னாடி நான் அவமானப்பட்டு நிக்கணும்னு நீ நினைச்ச. அவங்க ஆத்திரத்துக்கு நான் ஆளாகணும்னு நீ ஆசைப்பட்ட. என் பதவியை பறிச்சு என் சொத்து சொகத்தை எடுக்க வச்சு என்னை என் குடும்பத்தோட நடுத்தரவுக்கு கொண்டு வரணும்னு திட்டம் போட்ட. அதுக்கேத்த மாதிரி பக்காவா காய் நகர்த்தி நீ ஜெயிச்சிட்ட. நீ இப்படி நினைச்சனா அது உன் இஷ்டம். இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அதனால இப்ப என்ன நடக்க போகுது? என்னாலதான் நீ எல்லாத்தையும் இழந்தேன்னு என்கிட்ட நஷ்ட ஈடு ஏதாவது கேட்க போறியா? நான் நஷ்ட ஈடு கேட்க ஆரம்பிச்சா உன்னால தாங்க முடியுமா? நீ பண்ண ஃப்ராடுத்தனத்தை எல்லாம் என் அண்ணன் கிட்ட நான் சொன்னேனா அதை விட நஷ்ட ஈடு வேற ஏதாவது இருக்க முடியுமா? உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என் அண்ணன் கிட்ட இது வரைக்கும் உன்னை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்படி மட்டும் நான் சொல்லி இருந்தா என் அண்ணன் உன்னை சத்தியமா கொண்டு போட்டிருக்கான். அப்படி ஏதாச்சும் நடந்திருந்தா உன் வாழ்க்கை என் அண்ணன் வாழ்க்கை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் வீணா போயிருக்கும். அதுக்குதான் நான் பொறுமையா இருக்கேன். ஆனா என் பொறுமையை நீ ரொம்ப சோதிக்கிற. அமைதியா இருக்கிற என்ன அடிக்கடி கோவப்பட வைக்கிற. எனக்கு எதிராக தொடர்ந்து ஏதாவது ஒரு சதியை பண்ணிக்கிட்டே இருக்க. எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்கு. அந்த எல்லையை தாண்டினா பின்விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். துளசி, நீ பேசி முடிச்சிட்டல, இப்ப நான் பேசுறேன் கேளு. ஐயா, இந்த டாலர் நீங்க செஞ்சதான்னு கொஞ்சம் சரியா பார்த்து சொல்ல முடியுமா? ஆமா சார், நான் பண்ணி கொடுத்ததுதான். இதை யாருக்கு இல்ல எந்த குடும்பத்துக்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இது நம்ம ஊர்ல இதே டிசைன்ல நூத்துக்கணக்கான டாலர் செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த டிசைன் டாலரை ஒரு குறிப்பிட்ட பரம்பரை மக்கள் மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. குறிப்பிட்ட பரம்பரையா? எந்த பரம்பரை சார்? இந்த பக்கம்லாம் கட்டியாச்சு, அந்த பக்கம் கட்டியாச்சு, பின்னாடி கட்டணும். இன்னும் காலைல வரைக்கும் போமா வேலை? பாய், இன்னும் 2 மணி நேரம் தான் வேலை இருக்கு. இந்த சமபந்தி விருந்து இருக்குல்ல, அதில் டேபிள் சேர்லாம் போட்டோம்னு வச்சுக்க, எல்லா வேலையும் முடிஞ்சிடும். ஏப்பா சின்ராசே, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் அந்த கோயில் நிர்வாகம் பார்த்து பேசிட்டு வந்துறியா? அவங்க கிளம்பிட போறாங்கயா. சரி, நான் அதை பார்த்துறேன். அதுக்கு முன்னாடி நீ சமையல் மாஸ்டர் கூட்டு வாடா. இன்னும் லிஸ்டே கொடுக்கலடா, கூட்டு வாடா. சரிப்பா. இந்தா வச்சுக்க. ஐயா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு தெளிவா சொல்லுங்க. அந்த ஒரு பரம்பரையை தவிர வேற யாரும் இந்த மாடல்ல டாலர் போட மாட்டாங்களா? கண்டிப்பா போட மாட்டாங்க ஐயா. அந்த ஒரு பரம்பரை மட்டும்தான் காலங்காலமா இதை பயன்படுத்திட்டு வராங்க. இது அவங்களோட அடையாளம்னே சொல்லலாம். இந்தாங்க. சரிங்க, ரொம்ப நன்றி. வாங்க சார். வாங்க சார். நல்லது. ஏப்பா சின்ராசே, இந்த சமயக்காரர் வந்துட்டார் பாரு. என்னண்ணா? வாங்க 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 வாங்க. வணக்கம். வணக்கம் தம்பி. வாங்க வாங்க வணக்கம் வணக்கம். நாளைக்கு சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுதுங்களா? காலையில் கோயில் அன்னதானம் இருக்குது. அது இல்லாமல் காலையில் டிஃபனு, மதியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு இல்லைடா. அது எல்லாமே ஊர் மக்களுக்கு சமப்பந்தி எல்லாமே இங்கே தான். இப்போ காலையில் வந்து நம்ம அன்னதானம் பண்ணுறோம்ல, அது வந்து சக்கரை பொங்கல், சாம்பார் சாதம், தயிர் சாதம், இது தனி. சரியா? இது இல்லாமல் டிஃபன் இருக்குது. அது இல்லாமல் டிஃபனு வந்து 8 ஐட்டம் போட்டிருக்கிறேன். மதியானம் சாப்பாடு 10 ஐட்டம் போட்டிருக்கிறேன். மறுபடியும் நைட்டு வந்து டிஃபனு சாப்பாடு 2 கலந்து அதுக்கு 8 ஐட்டம். சரிங்களா? அது போதும். சரியா? என்ன ரெஸ்ட் பிடிங்க. சொல்லிட்டீங்களே தம்பி, சிறப்பா பண்ணிடலாம். பந்தியில உட்காந்து சாப்பிடுறவங்க திருப்தியா சாப்பிட்டு மனசார உங்க தங்கச்சியையும் மாப்பிள்ளையும் வாழ்த்துற மாதிரி பண்ணிடுவோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. அண்ணே, அப்புறம் ஒரு விஷயம், காலை டிஃபன்ல கண்டிப்பா கேசரி இருக்கணும். மதிய சாப்பாட்டுல பாயாசம் கட்டாயமா இருக்கணும். பருப்பு பாயாசம் போட்டுருவோம், சூப்பரா இருக்கும். பருப்பு பாயாசம் கேன்சல்.
பால் பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலயும் முந்திரி, திராட்சை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, பேர்ச்சம்பழம், அக்குரூட்டு இதெல்லாம் போட்டு கொடுக்கணும். அக்குருட்டா? பால் பாயசத்துல இதெல்லாம் போட மாட்டாங்களே. நீ இப்ப போடு. பழக்கம் இல்லையே. பழகிக்க. சரிங்க தம்பி. இவன் ஒன்னொன்னா சொல்லிட்டே இருப்பான், நீங்களாம் பார்த்து பண்ணிக்கோங்க சரிங்களா? இவன் பணம் கொடுத்துருப்பான், இருந்தாலும் இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்தாங்க, நீங்க மட்டும் வந்துருக்கீங்க, ஆளுங்க வரலையா? ஐயா சாமான பூரா எல்லாரும் இறக்கிட்டு இருக்காங்க. சரி நீங்க ரொம்ப பாருங்க. சந்தோஷம். வரங்க ஐயா. அப்புறம் பால் பாயாசம் மறந்துடுவாங்க. உர்றா வரப்பா உர நீ போங்க. நீ ஏன்டா அந்த மாதிரி பண்ற பாவண்ட சமையல் மறந்துடுவாங்க. இப்ப புளியே இந்த பக்கம்லாம் கட்டியாச்சு. தம்பி வணக்கம் 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 வணக்கம்பா. வணக்கம் 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 வணக்கம். என்ன நீங்க தங்கச்சி கல்யாணனால திருவிழா கணக்கா அமக்கலப்படுத்திட்டீங்களே? ஆனா என் தங்கச்சியோட கல்யாண நாள் தானே எங்களுக்கு திருவிழா, அதனால நல்லா பெருசா ஜாம் ஜாம்னு சிறப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். நடக்கட்டும் நடக்கட்டும். தங்கச்சிக்குனா என்ன வேணாலும் செய்வீங்களே நீங்க. ஐயா பூஜாரியா, சொல்லுங்க தம்பி. நீங்க ஏதோ ஒரு லிஸ்ட் கொடுத்தீங்கன்னு புலிக்குட்டி சொன்னாப்ல, அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவாப்ல. நீங்க பூஜை சிறப்பா பண்ணிருங்க. சிறப்பா பண்ணிடுவோம் தம்பி, நீங்க மத்த வேலையெல்லாம் பாருங்க. சரி, எங்களுக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்குது, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நாளைக்கு சீக்கிரம் வந்துருங்க. வாங்க. ஏய் நீங்க பாரு, நான் சொல்லிட்டே இருந்தா நீ எல்லாத்தையும் பாத்துக்கோ. சமையல்கார போய் ரொம்ப குழப்பிட்டு இருக்காது, அவர் என்ன பண்றாரு. அண்ணா நாங்க கிளம்புறோண்ணா. சாப்பிட்டீங்களா? ஏய் சாப்பிடுங்க. வாங்கி கொடுத்துட்டேன். சாப்பிட்டீங்களா? நாளைக்கு சீக்கிரம் வந்துடணும். இந்த மாதிரி தனியா வரக்கூடாது, வீட்டுல பெரியவங்க குழந்தை குட்டி எல்லாத்தையும் கூட்டு வந்துடணும். சரியா? சரி முடிச்சு. அண்ணா அதெல்லாம் வேணாண்ணா. என்ன வேணா? அண்ணா வேணாண்ணா. சும்மா நீங்களாம் பாசத்துல பண்ணி தெரியுது. இந்த பொடி சரிண்ணா. அதே மாதிரி நானும் பாசத்துல தான் கொடுக்குறேன், வாங்கிக்கணும். சரியா? சரிங்க. நாளைக்கு வீட்டுல இருந்து எல்லாத்தையும் கூட்டு வந்துடணும். சரியா? சரி கிளம்பு. சரி வரேண்ணா. ஏப்பா சின்ராசு, நீ வீட்டுக்கு போயிட்டு காலையில வாயா. மற்ற எல்லா வேலையும் நான் பாத்துக்கிறையா? ஏய் காலேருந்து எல்லா வேலையும் நீ மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிற. அதனால வீட்டுக்கெல்லாம் போல, நானும் கூட சேர்ந்து வேலையை பார்க்குறேன். 2 பேரும் சேர்ந்து போனாதான் பட்டுன்னு முடிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான், நான் உன்னோட பெரிய வளருவாயன். நாளை காலையில பொழுது விடிஞ்சதும் நம்ம 4 பேருடைய வாழ்க்கையை முடிஞ்சிடும். நாளைக்கு நீ, நான், அப்பா, அம்மா 4 பேரும் இந்த விஷம் கலந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு ரொம்ப நிம்மதியா சந்தோஷமா செத்துருவோம்ல. அதுக்கப்புறம்லாம் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த விஷம் கலந்த ஸ்வீட் மனசு துணிஞ்சு அத்திக்கு மாமாக்கு எப்படி கொடுக்க போறோம்? எப்படியாவது கொடுத்து தானே ஆகணும். நம்ம மட்டும் செத்து அவங்க கஷ்டப்பட வேணாம். செல்லம், அவங்கள தடுக்க வேணாம்.
அவங்க முடிவு பண்ணதுதான் சரி. நம்ம 4 பேருமே செத்துருவோம் செல்ல. இந்த உலகமே நமக்கு வேணாம். ஐயோ தெய்வமே, எங்களை சோதிக்கிறதுக்கு ஒரு எல்லை இல்லையா? என் மகனும் மருமகள் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே, அவங்கள போய் இப்படி தள்ளி விட்டுட்டியே. ஐயோ கடவுளே, எதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த? ஊருக்குள்ளதான் வாழ எங்களுக்கு தகுதி இல்லாம ஊர் சனம் ஒதுக்கி வச்சுச்சு. நாங்க பூமியிலே வாழ்றதுக்கு தகுதி இல்லாதவங்க முடிவு பண்ணிட்டியா? ஐயோ செல்ல, இந்த உலகத்துல எந்த அப்பா அம்மாவுக்கும் நமக்கு வந்த மாதிரி கொடுமை வரவே கூடாது. நம்ம மகனும் மருமகளும் இப்படி ஒரு முடிவெடுக்கிற அளவுக்கு விதி நம்மளை இப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்க. மகனும் மருமகளும் எப்படி எல்லாம் வாழுவாங்கன்னு நம்ம ஆசைப்பட்டோம். புள்ள குட்டிய பெத்து போடுவாங்க, அவங்க பின்னாடி நம்ம ஓடி ஆடி விளையாண்டு நம்ம மிச்ச காலத்தையும் முடிச்சுக்கலாம்னு நினைச்சோமே. ஆனா அவங்க இப்படி செத்து போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்களே. எங்க பூ பூத்து காயாகுன்னு நினைச்சோமே, இப்படி வேர்ல வெந்நீரை ஊத்தி இப்படி மண்ணோட மண்ணா போவாங்கன்னு நம்ம நினைக்கலையே. பிள்ளைங்களோட முடிவு தான் நம்மளோட முடிவும். அவங்க இல்லாத இந்த பூமியில நாம மட்டும் இருந்து என்ன சாதிக்க போறோம்? வாழ வேண்டிய மகனும் மருமகனும் சாக நினைக்கிறப்ப, நாம சாகர வயசுல இருக்கிறப்ப வாழ்ந்து என்ன பண்ண போறோம்? ஆமாங்க, போதும். இனி இந்த மண்ணுல நம்ம பிறந்து வளர்ந்து நம்ம பட்ட அவமானம் வேதனை எல்லாமே போதும். இந்த சாவுனாலையாவது நம்ம குடும்பத்துக்கு ஒரு நிம்மதி கிடைக்கட்டுங்க. அந்த தெய்வமே நம்மளை கைவிட்ட பிறகு இனி நம்ம யார நம்பிங்க பொழைக்க போறோம்? நாளைக்கு அவங்க கல்யாண நாளுன்னு நமக்கு விஷம் கலந்து சுவிட்ட கொடுப்பாங்க. நாம சந்தோஷமா வாங்கி சாப்பிடணும். விஷம் கலந்து இருக்குன்னு அவங்க சொல்லாம தான் நமக்கு கொடுப்பாங்க. அதுல விஷம் கலந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் நாம அதை வெளியே காட்டக்கூடாது. பிள்ளைங்க கையால விஷத்தை வாங்கி சாப்பிடுறதுக்கு அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. அந்த குடுப்பனை நமக்கு கிடைக்க போகுது. அப்படிப்பட்ட பெருமையான சாவு நமக்கு வரப்போகுதுங்க. ஸ்வீட்ல விஷம் கலந்துருக்குன்ற விஷயம் மகனுக்கும் மருமகளுக்கும் தெரியாமலே சந்தோஷமா சாப்பிட்டுருவாங்க. செல்லம், நம்மளோட வாழ்க்கையோட கடைசி நாள்ல நின்றுட்டு இருக்கோம். இவ்வளவு வருஷமா என்ன சகிச்சுக்கிட்டு என் கூட வாழ்ந்துட்டு நான் கோபத்துல ஏதாவது சண்டை போட்டு இருப்பேன். உன் மனசு நோற மாதிரி ஏதாவது பேசியிருப்பேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் உன்னை நான் திட்டி இருப்பேன். இதை எதுவும் நீ மனசுல வச்சுக்காத தாயா. எங்களை காப்பாத்த வேண்டாம், நான் சொல்றத மட்டும் கேளு. எனக்காக நீ வாழ்ந்தது போதும். இனிமே உன் வாழ்க்கைக்கு என்னவோ அது மட்டும் பாரு. பொண்ணே, புள்ள குட்டிங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா நிம்மதியா இரு. சந்தோஷமா இரு. ஐயோ குட்டிமா, நீ வா குட்டிமா. இதுதான் என்னோட கடைசி ஆசை. அதை நிறைவேத்தன பைத்தியமாடி குட்டிமா. நீ தானே என்னோட வாழ்க்கை. நீ என்ன தூக்குறா? இல்ல, எங்க போனாலும் எங்களை காப்பாற்ற முடியாது. எங்களை எங்க விட்டு இந்த விஷம் குடிச்சவங்க யாரும் குட்டிமா குட்டிமா யாரும் படிச்சதில்லை.
சிவா சார், இங்க வாங்க. இதோ வரேன் சார். சொல்லுங்க சார். உட்காருங்க. நம்ம கிட்ட மிஸ்ஸிங் கேஸ்ன்னு பார்த்தா அது அந்த சரவணனோட கேஸ் மட்டும் தானே? ஆமா சார். ஒரு வேலை பண்ணுங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி அந்த பாழடைஞ்ச பங்களால கிடைச்ச எவிடன்ஸோட ரிப்போர்ட்லாம் எப்போ கிடைக்கும்னு கேளுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சார் கேட்டேன். என்ன சொன்னாங்க? ஒரு 2-3 நாள்ல கிடைச்சிரும்னு சொல்லியிருக்காங்க சார். அந்த ரிப்போர்ட்லாம் கிடைச்சாதான் இந்த கேஸ்ல ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும். அந்த செவத்துல இருந்த இரும்பு கம்பியில கிடைச்ச முடியோட டிஎன்ஏ ரிப்போர்ட் கிடைச்சாதான் அடிப்பட்டது ஒரு ஆம்பளையா பொம்பளையான்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா முடியோட நீளத்தை பார்க்கும் போது அது நிச்சயமா ஆம்பளையோட முடி மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா அந்த ஆம்பளை உயிரோட இருக்கானா இல்லையா? அந்த இரும்பு கம்பியில இருந்த ரத்தத்தோட ஆழம் 15 அளவை பார்த்தா எனக்கு என்னமோ நிச்சயமா அவன் உயிரோட இருக்க மாட்டான்னு தான் தோணுது. சார், உங்களுக்கு யாரா இருக்குன்னு தோணுது சார்? நம்ம ஊர்ல மிஸ்ஸிங் கேஸ்ன்னு பார்த்தா நம்ம ஸ்டேஷன்ல பதிவானதை பத்தி சொல்றேன். அது அந்த சரவணன் மட்டும்தான். அப்போ அது சரவணனா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? சும்மா ஒரு கெஸ்ஸிங் தான், உறுதியா எதுவுமே சொல்லல. அப்படின்னா அங்க கிடைச்ச டாலர் யாரோடதா இருக்குன்னு சொல்றீங்க? பாரம்பரியமா இந்த நல்லத்தூர்ல நகை செய்யற ஆசாரியை போய் பார்த்து அந்த டாலர் கொடுத்து விசாரிச்சதுல ஒரு குறிப்பிட்ட பரம்பரையை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த டிசைன்ல டாலர் செஞ்சு போடுவாங்கன்னு அவர் சொல்றாரு. அப்படியா? அது எந்த பரம்பரையா இருக்கும் சார்? சின்னராசோட பரம்பரை. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ்ல ஏதோ ஒரு வகையில சின்னராசும் சம்பந்தப்பட்டிருக்காரு. அப்படியா? என்னால நம்பவே முடியலையே சார். சிவா, எந்த ஒரு கேஸை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த கேஸுக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு மோட்டிவ்னு ஒண்ணு இருக்கும். அந்த மோட்டிவை வச்சு தான் சொல்றேன். சின்னராச கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பொன்னியும் சரவணனும் லவ் பண்ணியிருக்காங்க. ஆமா சார், சரவணோட அம்மாவும் அக்காவும் சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன் சார். ஆனா அவங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயம் பொன்னியோட குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே பிடிக்கல. கட்டாயப்படுத்தி தானே பொன்னிக்கும் சின்னராசுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படி பார்க்குறப்போ சரவணனோட மிஸ்ஸிங் கேஸ்ல சரவணன், பொன்னி, சின்னராசு இவங்க 3 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஆனா மிஸ்ஸிங் சரவணன் மட்டும்தான். காணாம போன சரவணனுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆனா? அடிப்பட்ட பயத்துல எங்கேயாச்சும் மறைஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கானா, இல்ல யாராச்சும் அவனை கடத்திட்டு கொண்டு போய் வச்சிருக்காங்களா? இல்ல இந்த ஊரே வேண்டான்னு இந்த ஊரை விட்டு, ஏன் இந்த நாட்டை விட்டு எங்கேயாச்சும் போய் வாழ்ந்துட்டு இருக்கானா? இல்ல வேணா இது எல்லாத்தையும் விடுங்க. ஒருவேளை நான் சந்தேகப்படுற மாதிரி சரவணன் உயிரோடவே இல்லைன்னா ஒரு கெஸ்ஸிங் தான். இது எதுவுமே தெரியல சார். சூப்பர் சார். நீங்க ஒரு விஷயத்தை கெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது சரியா தான் சார் இருக்கும். இதெல்லாம் கூட வெறும் யூகம் தான் சிவா. வெறும் யூகத்தை வச்சுட்டு நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு கேஸ் ஸ்ட்ராங்கா நிக்கணும்னா வெறும் யூகம் மட்டும் பத்தாது. சாட்சியும் ஆதாரமும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் கேஸ் நிக்கும். கரெக்ட் சார். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சொல்லுங்க சார். அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு மறுபடியும் சாயங்காலம் ஃபோன் பண்ணி அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்லாம் சீக்கிரம் வேணுங்கிறத ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க. ஓகே சார். போங்க.